வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் இளைய தலைமுறையினருக்கும் தமிழ் மரபை முறையாக அறிமுகம் செய்திடும் வகையில் அயலக தமிழர் நல வாரியம் மூலம் அவர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்கும் 100 தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை கொண்டு நேரடி வகுப்புகள் நடத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் செம்மொழியின் பெருமையினையும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினையும் உலகத்தமிழ் இளைஞர்களிடையே பரவிடச் செய்திடும் நோக்கத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி இதர இந்திய நகரங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் உலகத்தமிழ் மையங்களில் பயின்றிடும் மாணவர்களும் பங்கேற்கும் வகையில் கணினி வழி தேர்வு முறையில் உலகத்தமிழ் ஒலிம்பியாட் போட்டி இனி ஆண்டுதோறும் நடத்தப்படும். உலக அளவிலான வெற்றியாளர்கள் மட்டுமின்றி தேசிய மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றும் மாணவர்களுக்குமான மொத்த பரிசு தொகையாக 1 கோடி ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படும். இந்திய திருநாடு பன்மொழிகளின் சங்கமம் என்பதை கருத்தில் கொண்டு உலகின் மிக மூத்த தனிச் செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியினை இளைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் அமைக்கப்படும்.